ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் நியூஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஸ்ட் ஷீட்டோட ஒரு ஃப்ளோ. ஸோ அந்த ஃப்ளோ தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும், வேலையும் முடிஞ்சிடும். ஸோ இதையும் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ காஸ்ட் ஷீட்டோட ஃப்ளோ அண்ட் ஃபார்மேட் வந்து பார்த்துடலாம். ஸோ எப்படி கேட்டாலும் எழுதுகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துடலாம், ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து பொம்மை கார், ஸோ டாய் கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ டாய் கார் சேல் பண்ணுற ஒரு பிஸ்னஸ், ஓகே. ஓகே டன். ஸோ இந்த ஒரு டாய் கார் பிஸ்னஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதை வச்சு ஒரு காஸ்ட் ஷீட்டை வந்து நம்ம இப்போ டிராஃப்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஓகே. இப்போ இந்த டாய் காருக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து ரா மெட்டீரியல் இருக்கும், அதாவது பிளாஸ்டிக்கு, பெயிண்ட்டு, டயரு, ஸ்க்ரூ, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் நம்மளுக்கு தேவைப்படுமா? ஸோ அதெல்லாம் என்னது, டைரக்ட் மெட்டீரியல். ஸோ அந்த டைரக்ட் மெட்டீரியலை நம்ம எப்படிலாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் தென் ஃப்ரைட்டு, இன்சூரன்ஸு, கமிஷன் கொடுத்தது, இது எல்லாமே ஆட் பண்ணணும். அதில் ஏதாவது அப்நார்மல் லாஸு, இல்லை அதில் அந்த ரா மெட்டீரியலில் இருந்த ஸ்க்ரேப்பை சேல் பண்ணி அதுலேருந்து கிடச்சிது, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆர் ரிபேட்ஸ் லிஸ்ட் பண்ணணும், ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனலாக க்ளோசிங் ரா மெட்டீரியலை லிஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓப்பனிங் ரா மெட்டீரியலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு எப்பவுமே காஸ்ட் ஷீட்டில் வந்து ஒரு டவுட் வந்துடும், ஓப்பனிங் ஆட் பண்ணணுமா இல்லை லெஸ் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட். அது ஈஸியாக சொல்கிறேன். க்ளோசிங்க்கு என்ன ஸ்பெல்லிங், சியா? ஸோ ப்ராக்கெட் மாதிரி, சி வந்து ப்ராக்கெட் மாதிரி இருக்கா? ஸோ ப்ராக்கெட் நம்ம எதுக்கு போடுவோம், லெஸ் பண்ணுறதுக்கு தானே போடுவோம். ஸோ அதனால் க்ளோசிங் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ்ஸுக்கு இப்படி ஒரு முட்டை போட்டுக்கோங்க, அவ்வளோதான் மேட்டர். ஸோ ப்ளஸ் எப்போவுமே ஓப்பனிங்கில் பண்ணணும் அண்ட் தென் வந்து லெஸ் பண்ணுறதுக்கு க்ளோசிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே காஸ்ட் ஷீட்டில், ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் மெட்டீரியலில் இது எல்லாமே நம்ம வாங்கி வச்சிட்டோம். அடுத்து வந்து டைரக்ட் லேபர். டைரக்ட் லேபரில் நம்மளுடைய டாய் கம்பெனியில் என்ன இருக்கும், இந்த மாதிரி வந்து மோல்டு பண்ணுறவங்க இருப்பாங்க, அதை அடுக்கி வைக்கிறவங்க இருப்பாங்க, அது பெயிண்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அதில் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம சேல்ரி கொடுக்கணுமா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வேஜஸ் கொடுக்கணுமா? ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து டைரக்ட் வேஜஸ், இது எல்லாமே பண்ணி ஸ்பெஷலாக டிசைன் பண்ணுறதுக்கு, இல்லை ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வர வைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த நம்ம ஹையர் பண்ணுற அந்த ஒரு பர்சனுக்கும் நம்ம ஒரு ஃபீஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்னது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கரெக்டாக? ஸோ இது மூணுமே நம்ம ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ரைம் காஸ்ட், ஓகேவா? இது மூணுமே நம்ம ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ரைம் காஸ்ட். இது எல்லாமே என்னது, டைரக்டாக அந்த ப்ராடக்ட்டில் அட்ரிபியூட் ஆகுறது, கரெக்டு தானே? அந்த டாய் காரில் அட்ரிபியூட் ஆகிற எல்லா எக்ஸ்பென்ஸு, எல்லா மெட்டீரியல், லேபர், அவங்க இன்க்ளூட் ஆகிருக்க லேபர் எல்லாமே டைரெக்டாக அட்ரிபியூட் ஆகிறது தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணணும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் என்னென்னலாம் வரும், அந்த ஃபேக்ட்ரி நம்ம கார், அந்த பொம்மை கார் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ரெண்ட் இருக்கும், அப்புறம் அங்கே அதை வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிலாம் சொல்லிட்டு, என்ன இறங்கு இறங்கு, என்ன மேலே ஏறிட்டிங்கிற அப்படி சொல்லிட்டு சூப்பர்வைசர்லாம் இருப்பார். ஸோ அவர் அது பண்ணுறதுக்கு வேறு ஒரு சேலரி கொடுக்கணும். குட்டி குட்டி டூல்ஸ்லாம் அங்கே இருக்கும், ஓகே தானே? ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி சூப்பர்வைசர் இவங்கெல்லாம் வந்து டேரெக்டாக ப்ராடக்ட்டில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதனால தான் அதெல்லாம் என்னது, ஓவர் ஹெட்ஸாக நம்ம வந்து அசியூம் பண்ணுறோம். ஸோ ஓவர் ஹெட்ஸ், ஃபேக்ட்ரியிலே இருக்கக்கூடிய ஓவர் ஹெட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், ஓகேவா? சம்டைம்ஸ் நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அங்கே ஏதாவது இந்த மெஷின்ஸ் இருக்குது, ஸோ அந்த மெஷின்ஸ் வச்சு நம்ம அதை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ, அந்த மெஷின்ஸோட பெர் ஹவர் எவ்வளோ அப்படின்னு நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்ட்டு மல்டிபிள் பண்ணோன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து நம்மளுக்கு பண்ணியிருப்பாங்க. நான் அங்கங்கே சொல்கிறேன் என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, கிராஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் கிராஸ் ஒர்க் காஸ்ட், என்ன என்னமோ சொல்லலாம், ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டு, ஓகே, ஃபேக்ட்ரி ஒரு ஹெட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, போன வாட்டியே ஒரு கார்லாம் வந்து முடிக்காமலே வச்சுருக்கோம், அன்ஃபினிஷ்டாகவே இருக்குது அதெல்லாம். அப்போ போன வாட்டி இருந்தது இந்த வாட்டியும் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோமா? ஸோ அதுக்கு அதெல்லாம் ஆட் பண்ணுறோம், ஓகேவா? ஓகே. அதே மாதிரி அன்ஃபினிஷ்டு காரு திரும்பவும் என்ன இருக்குது, பெண்டிங்லேயே இருக்குது, ஓகேவா? போன வாட்டி இருந்தது அன்ஃபினிஷ்டு காரு, இந்த வாட்டி நம்ம அது ரெடி பண்ணுறப்பையும் ஒரு சில அன்ஃபினிஷ்டு கார் பெண்டிங்லேயே இருக்குது, அடுத்த ப்ராசஸ்க்கு போகாமல். அதெல்லாம் க்ளோசிங்கா? ஸோ அப்போ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணணுமா? ஓகே. ஸோ இதெல்லாம் லிஸ்ட் பண்ணிவிட்டு போக வரதா என்னது, ஃபேக்ட்ரி காஸ்ட், பியூர் ஃபேக்ட்ரி ஆர் ஒர்க் காஸ்ட்னு சொல்லுவாங்க, சரியா? ஓகே. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே டன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன காஸ்ட்லாம் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபேக்ட்ரி காஸ்ட் ஒர்க் காஸ்ட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் வந்து செக் பண்ணுவாங்களா நம்ம கார்ஸ்லாம், ஓகேவா? ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா கியூ ரேப்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கியூ ரேப்
மைனஸ் ஸ்கிராப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கியூவில் வரதா குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா? ஸோ நம்ம ஃபேக்ட்ரியில், ஸோ நம்மளுடைய பிஸ்னஸில் அவங்க வந்து இந்த மாதிரி கரெக்டாக கார்லாம் இருக்கான்னு சொல்லி பூத கண்ணாடியில் வச்சு நம்மளை என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டியாக வந்து வச்சுருக்காங்களா, எல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆர்என்டி டீம் வந்து இல்லை இந்த மாதிரி இது வந்து வேறு டிசைன் வச்சுக்கலாம், இதில் கொஞ்சம் கொடி வச்சுக்கலாம், கொடி இப்போ வேறு ட்ரெண்டிங்காக நிறையா கட்சிலாம் போகுது, ஸோ அதனால் வந்து நம்ம ட்ரெண்டிங்காக கொடிலாம் வச்சுட்டோன்னா நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் காஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த காஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பேக் பண்ணுவாங்களா? ஸோ இந்த அந்த கார் எல்லாமே பேக் பண்ணுறது தான் என்னது, ப்ரைமரி கார். ஸோ அது எல்லாமே கரெக்டாக ஒரு டப்பாவில் போட்டு, கரெக்டாக குட்டி கார் இருக்குது அப்படின்னா குட்டி காரை என்ன பண்ணிடுவாங்க, பேக் பண்ணுவாங்களா? ஸோ அதெல்லாம் என்ன தான், ப்ரைமரி பேக்கிங். ஓகேவா? ஓகே டன். ஸோ அது இதெல்லாம் போக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட். ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதுதான் க்யூர் ஆப். ஓகேவா? இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த கார் ஏதாவது வேஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இது போக இதில் பிளாஸ்டிக்கில் ஏதாவது வேஸ்ட் இருக்கும், அந்த பிளாஸ்டிக்கை நம்ம விற்று அதுலேருந்து நம்மளுக்குடைய வர கிரெடிட்டை நம்ம என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணணும் சொல்கிறாங்க. சரியா? ஓகே. இதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதெல்லாம் பண்ணி கிடைக்கிறது என்னது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ ஓரளவுக்கு கார் என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆகி நம்மள்ட்ட வந்துருச்சு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரைக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி நம்மள்ட்ட போன வாட்டி வந்து ஃபினிஷ்டு குட்ஸ்லாம் இருக்குது, அதாவது ஃபினிஷ்டு பண்ண கார்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் என்ன பண்ணிப்போம், ஆட் பண்ணிப்போமா? ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த டைமில் நம்மள்ட்ட ஒரு சில ஃபினிஷ்டு குட்ஸ்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமலே இருக்குது. ஸோ அந்த க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ்லாம் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணுமா? ஸோ ப்ராக்கெட் சி க்ளோசிங், ஸோ லெஸ் பண்ணணுமா? ஸோ இதை பண்ணிட்டா அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடைக்கும். ஓகேவா? என்னது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே தெரியும், கரெக்டு தானே? இதுக்கப்புறம் என்னது, அட்மின் ஓவர் ஹெட் ஜென்ரல், அதாவது நம்மளுடைய பிஸ்னஸில் வந்து அக்கௌண்டன்ட் வச்சுருப்போம். ஓகே. இந்த மாதிரி நிறையா இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணிப்போம், அதுக்கான பில்ஸு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆஃபீஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய அட்மின் ஓவர் ஹெட்ஸ். கரெக்டாக? ஸோ அதை ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செல்லிங் ஓவர் ஹெட். ஸோ செல்லிங் ஓவர் ஹெட்டில் என்னென்னலாம் வரும், அந்த கார் விளம்பரம் பண்ணுறதுக்கு நிறைய மேகசினில் கொடுப்போம், ஸோ அதுக்கான ஓவர் ஹெட்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த கார்ஸ், இந்த பொம்மை கார் இருக்குல்ல, ஸோ அந்த பொம்மை கார்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த பொம்மை காரையே ஒரு பெரிய காரை வச்சு என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு கார், அதுக்கான ஒரு காஸ்ட்டு, அதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டு. அதுக்கப்புறம் அந்த பொம்மை கார்லாம் என்னது, சும்மா டேரெக்டாகவே அப்படியே தூக்கி லாரியில் போட்டு நம்ம பேக் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுமா? இல்லை, ஒரு 10 கார் போல் சேர்த்து அதை செகண்ட்ரியாக ஒரு பேக் பண்ணி, கரெக்டு தானே? ஸோ அதுதான் அந்த பேக்கிங், செகண்டரி பேக்கிங் தான் எங்கே வரும், இங்கே காக்ஸ் கீழே வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னதுன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். என்னது, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே காஸ்ட்டு. மொத்தம் அந்த பொம்மை காரை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது, அது எப்படிலாம் அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிச்சது, ஆக்சுவலாக அந்த காரு இவ்வளோ ரூபாய்க்கு ஒரு கார்னா எவ்வளோ கார் வந்து விற்றுருக்கோ அதில் இப்போ நம்ம போட்ட காஸ்ட்டை லெஸ் பண்ணோன்னா என்ன கிடச்சிரும், நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரிஞ்சிடும். திஸ் இஸ் வாட் அபவுட் டோட்டல் காஸ்ட் ஷீட். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட். இப்போ நான் சொன்ன ஃப்ளோ புரிஞ்சிருச்சா, ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கேன், இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்மளை இந்த மாதிரி இந்த ஃப்ளோவில் வந்து நீங்கள் லாஜிக்காக திங்க் பண்ணிங்கனாவே என்னென்னால இதுக்குள்ளெல்லாம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நான் சொன்ன கதையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட. ஓகேவா? ஓகே. இப்போ நம்மளை கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, காஸ்ட் பர் யூனிட்டும் சேர்த்து கண்டுபிடிங்க ஒரு எலமெண்ட்லேயும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, கொஸ்டினில் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டும் கொடுத்துருவாங்க, யூனிட் சோல்டும் கொடுத்துருவாங்க, அந்த மாதிரிலாம் கேட்டாங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரைக்கும் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டே நம்ம டிவைட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுக்கு காஸ்ட் பர் யூனிட் கிடச்சிரும். ஓகேவா? ஓகே. இப்போது க்ளோசிங் ஃபினிஷ் குட்ஸில் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க. என்னென்னா, க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸோட அமௌண்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படி நம்மளுக்கு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா, ஓப்பனிங் கொடுத்துருவாங்க, ப்ரொடியூஸ் கொடுத்துருவாங்க, சோல்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இதனுடைய அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம யூனிட்டை கண்டுபிடிச்சோம்னா க்ளோசிங் ஃபினிஷ் குட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்ன பெர் யூனிட் வந்துச்சோ அதை மல்டிபிள் பண்ணோன்னா இந்த காஸ்ட் பெர் யூனிட் நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வரது எல்லாமே, அதாவது காக்ஸ்லேருந்து, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்லேருந்து வரது எல்லாமே வேறு இதில் டிவைட் பண்ணணும் அப்படின்னா யூனிட் சோல்டில் காஸ்ட் பர் யூனிட்காக டிவைட் பண்ணணும். சரியா? இதுக்கப்புறம் அந்த ஆன்சரோட யூனிட் சோல்டை டிவைட் பண்ணோன்னா இதுக்கான காஸ்ட் பர் யூனிட்டில் நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். இவ்வளோதான் காஸ்ட் ஷீட். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோவாக கதையாக சொல்லிட்டேன்.
ஸோ we will see in the next வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம அதிகமாக சர்ச் பண்ணுவோம் இல்லையா? ஓகே guys, so we'll see in the next useful video. Until then, this is Shweta signing off. Thank you.